ஹலோ கைஸ், வெல்கம் டு கிராக்ஸ்டெக் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பற்றி பார்க்குறோம்னா, இப்போ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி வீடியோ மாதிரி எப்படி உங்களோட ஃபோட்டோ வச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரெண்டிங் வீடியோ, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ட்ரெண்டிங் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுற சொல்லி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். அப்புறம் இன்றைக்கி வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சேனல்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணுறது மிகப்பெரிய வித்திலாம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் தான் இருக்குது, போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் அந்த ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். சுந்தர் புதியில் இதான் அந்த ஆப்பு. ஸோ இந்த ஆப் இருந்தால் மட்டும் தான் இந்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கங்க. இந்த ஆப்புக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் தேவை. ஸோ இன்டர்நெட் ஆன் பண்ணிக்கங்க. இது பார்த்தீங்கன்னா பண்ணுறது கிரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் என்ன, இந்த ஆப் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஸ்பீடாக இருக்காது, கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆப் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபார் யூனுக்கு பக்கத்தில் நியூன்னு இருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படின்னா இதில் அந்த மாதிரி வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கும். ஸோ இதில் தேடி பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ ஃபஸ்ட்லேயே இருக்குது அந்த வீடியோஸ். அந்த வீடியோ லைட்டாக டச் பண்ணுங்கள். டச் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி லோடிங் ஆகும். ஸோ ஒரு சில டைம் ஆடும் ப்ளே ஆகும். ஸோ ஆடு ப்ளே ஆகிற வரைக்குமே வெயிட் பண்ணிக்கங்க. ஆடு ப்ளே முடிஞ்சதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு இடத்துல இன்ட்டு இருக்கும். ஸோ அந்த இன்ட்டை கொடுத்து விட்ருங்க. ஸோ எனக்கு இன்னும் இன்ட்டு நான் வரல, வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் இன்ட்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ மறுபடியும் எங்கேயா ஒரு இடத்துல இன்ட்டு காமிக்கும். ஸோ அந்த இன்ட்டை கொடுத்துட்ருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகும்போது இந்த மாதிரி இது எந்த மாதிரி வீடியோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதுலேயே ப்ளே ஆகும். ஸோ ப்ளேயருக்கு கீழே பார்த்தீங்கன்னா மேக் வீடியோன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகும். ஸோ லோடிங் ஆனதுக்கப்புறம் உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே காட்டும். ஸோ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு வீடியோ கிரியேட் பண்ணிக்கிறீங்களோ ஸோ அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்க. ஸோ இப்போ நான் உதாரணத்துக்காண்டி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். சும்மா காண்டி நான் ஏதாவது ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 16 ஃபோட்டோ செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ உங்களுக்கு எந்த ஃபோட்டோ பிடிச்சிருக்கோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டிலேருந்து வரிசையாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரணும்னு நினச்சிங்கன்னா எந்தெந்த ஃபோட்டோலாம் ஃபஸ்ட்டில் வரிசையாக வந்துட்டு கடைசியாக எந்த ஃபோட்டோலாம் வரணும்னு சொல்லிட்டு வரிசையாக கிளிக் பண்ணிங்க. வரிசையாக கிளிக் பண்ணிங்கன்னா தான் வரிசையாக வரும். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே ஓகேன்னு சொல்லிட்டுருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி லோடிங் ஆகும். ஸோ மறுபடியும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆடு ஓடிக்கி இருக்கும். ஸோ இந்த ஆப்பை பொறுத்தவரைக்கும் ஆடு ஓட தான் செய்யும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணால் அப்படி தான் வீடியோ எடிட் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கன்னா ஒரு இடத்துல இன்ட்டு காமிக்கும். ஸோ அந்த ஆடு முடிஞ்சதுக்கப்புறம் இன்ட்டை கொடுத்து விட்ருங்க. ஸோ கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகும், வெயிட் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிடுச்சு. கிரியேட் ஆனதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஆடு நேம்னு சொல்லிருக்கும், அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பிரின்சில் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட நேம் என்னவோ அதில் டைப் பண்ணி வச்சுங்க. ஸோ இப்போ நான் உதாரணத்துக்காண்டி கிராக்ஸி டெக்குன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு மேலே டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மேலே வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேலே வந்துருச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் இந்த மட்டுன்னு சொல்லிட்டு அந்த லோகோ இருக்கும். அந்த லோகோ போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த இன்ட்டை லைட்டாக டச் பண்ணுங்கள். டச் பண்ணி எப்படின்னா மேலே பாட்சி வீடியோன்னு சொல்லிருக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எப்படின்னா ஒரு ஆடு ஓடும். ஸோ அந்த ஆடு அவங்க ஓடிச்சு அப்படின்னா அந்த லோகோ காணாமல் போயிடும். ஸோ அந்த ஆடு ஓடுற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி லோடிங் ஆகிட்டு 100% வந்ததுக்கப்புறம் ஒரு ஆடு ஓடும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஆடு ஓடுது. இந்த ஆடு முடிகிற வரைக்குமே வெயிட் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆடு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த லோகோ பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு நீங்கள் மியூசிக் தனியாக ஆட் பண்ணலாம் கிடையாது. அந்த வீடியோக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படின்னா மறுபடியும் இந்த மாதிரி ஆடு ஓடும். ஸோ ஆடை க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. க்ளோஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 100% வரும். ஸோ 100% வர்ற வரைக்குமே வெயிட் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வீடியோ சேவ் ஆகிடுச்சு. சேவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கேலரியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த வீடியோ இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே, மீண்டும் உங்களை அடுத்த நல்லதொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, பாய்.